இன்றைய ஆத்மீக தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான மாதம். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றபடியால் இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதன் இரட்சணியத்தையும் நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். இன்றைய தினத்தின் வாக்காக 86ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை தியானித்து அறிக்கையிடுவோம். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள் உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, என் தேவன் செயல்களில் வல்லவர், யோசனையில் பெரியவர். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படி தம்மையே தாழ்த்துகிறதான தேவன். ஆனபடியால் இந்நாளிலும் நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். எனவே உன் பரிசுத்த கரங்களை உயர்த்தி என் தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்தி அறிக்கையிடுகிறவனாய் இருப்பாயா? நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீரே கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள் உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. நிகரற்ற கிரியை செய்கிறதான தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம். இன்றும் அற்புதத்தை காண்போம். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய செயல்களில் நீர் மகத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்க, உம்முடைய செயல்களில் நீர் மகத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியால் உம்முடைய மேன்மையை குறித்து அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன வேண்டுதலை நிறைவேற்றி உம்முடைய அதிசய செயல்களினாலே அவர்களை மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.